Dear aspirants, welcome to the channel. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். தீவிரவாதத்தை எதிர்கொள்கிறதுக்காக நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆன்டி டெரரிசம் கான்ஃபரன்ஸ் 2025 ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஒரு காமன் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணி அதை ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி டெரரிசம்ன்றது ரொம்பவே எவால்வ் ஆகிருக்கு. நம்ம என்ன தான் ஏஐ பிளாக் செயின்னு நிறைய டூல்ஸை யூஸ் பண்ணாலும் கூட இதை எதிர்கொள்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவே இருக்குது. பிகாஸ் அவங்களும் ஈக்குவலாக டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை நம்ம ஃபேஸ் பண்ணணுன்னா ஒரு யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கணும். அண்ட் அதுக்கான ப்ரிப்பரேஷனும் ப்ளஸ் குவிக்காக ஸ்டேட்டில் எங்கே நடந்தாலும் சரி அதுக்கான ஒரு குவிக் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு கான்ஃபரன்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக மற்ற ஏஜென்சிஸ் கூட விச் மீன்ஸ் அப்புறம் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிலாம் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறாங்க. கோஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்தியாவில் தீவிரவாதத்தை எதிர்கொள்கிறதுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ்லாம் வந்து நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு, இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு இருக்குது. அண்ட் இதுக்கான டேட்டா பேஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் கிரிட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே ஆல்ரெடி ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது மூலமாக நம்ம ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். இது இல்லாமல் இன்னொரு இது இருக்குது, நேஷ்னல் இன்டிகிரேட்டட் டேட்டா பேஸ் ஆன் அரெஸ்டட் நார்கோ அஃபெண்டர்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு நேஷ்னல் டேட்டா பேஸ் ஃப்ரேம் ஒர்க்கும் இருக்குது. டெரரிசம் ஃபினான்சிங்கை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு செல் அலாட் ஆகிருக்கு. ஒன்று வந்து நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு கீழே டெரர் ஃபண்டிங் அண்ட் ஃபேக் கரன்சி செல், ரெண்டாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே கம்பேட்டிங் ஃபினான்சிங் ஆஃப் டெரரிசம் செல். பொலிட்டிக்கல் ஃபண்டிங், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிக்குமே வந்து ஃபண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. காமன் ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாகவோ அல்லது இண்டிவிஜுவல்ஸ் மூலமாகவோ அவங்களுக்கு டொனேஷன்ஸாக கிடைக்கும். அதுக்கான ஆனுவல் ரிப்போர்ட்டை தான் வந்து இப்போது எலக்டோரல் ட்ரஸ்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆனுவல் ரிப்போர்ட் வந்து வெளியே விட்டுருக்காங்க. இந்த ஃபண்டிங் ரெகுலேட் ஆகிறது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அண்ட் கம்பெனிஸ் ஆக்ட் 2013க்கு கீழே வருது. ஓகே, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் மூலமாக அவங்க ஃபண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது கவர்மெண்ட் கம்பெனிஸ் மூலமாக முடியாது. ப்ளஸ் இவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து 20,000 கோடிக்கு மேலே டொனேஷன் வர ஆரம்பிச்சதுன்னா ரிப்போர்ட் கொடுக்கணும். 2,000 கோடிக்கு மேலே போச்சுன்னா அது கம்பல்சரியாக ட்ரேசபிள் மெத்தடான செக்ஸ் மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அண்ட் எலக்டோரல் ட்ரஸ்ட்ன்றது பொலிட்டிக்கல் டொனேஷன்ஸ்க்கான ஒரு இன்டர்மீடியரி. ரீசண்டாக கான்ஃபரன்ஸ் ஆஃப் சீஃப் செக்ரட்டரிஸ் வந்து ஹியூமன் கேபிட்டல் ஃபார் விக்சித் பாரத் அப்படின்ற தீமில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹியூமன் கேபிட்டல்னு சொல்கிறது வந்து மனித வளம் ப்ளஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ், டேலண்ட்ஸ், நாலேஜ் இதை தான் சொல்கிறாங்க. அவங்களோட கேப்பபிலிட்டி. அண்ட் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய படித்த இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களோட டேலண்ட்ஸையும் நாலேஜையும் நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோன்னா நம்மளோட இந்த விக்சித் பாரத் டார்கெட்டை ரொம்ப சீக்கிரமே அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ சின்ன சின்ன ஷார்ட் நியூஸஸ்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிரகதி ப்ரோ ஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் பிளாட்ஃபார்ம். இது 2015 வந்தது. இது 3 டயர் சிஸ்டமாக ஒர்க் ஆகும். பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ், யூனியன் கவர்மெண்ட் செக்ரட்டரியேட்ஸ் அண்ட் சீஃப் செக்ரட்டரியேட்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்.
இதோட நோக்கமே இப்போது கரண்ட்டில் நம்ம அமல்படுத்தி இருக்கிற ப்ராஜெக்ட்ஸை வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியும் இருக்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணின்றது தான் வந்து இவங்களோட மோட்டிவ். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறது. ஷிப் பில்டிங்க்காக 2 ஃபினான்ஷியல் ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ். அதில் ஒன்று ஷிப் பில்டிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். இதோட நோக்கம் ஒரு கப்பல் வாங்குறாங்க அப்படின்னா அதோட சைஸுக்கு ஏற்ப பெருசோ சின்னதோ அதோட அளவுக்கு ஏற்ப 15% 25% வரைக்கும் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ப்ரொவைட் பண்ணுன்றது தான். அண்ட் இது வந்து நேஷ்னல் ஷிப் பில்டிங் மிஷனுக்கு கீழே ஒர்க் ஆகுது. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் ஷிப் பிரேக்கிங் கிரெடிட்டும் கொடுக்குறாங்க. அதாவது இப்போ ஒரு கப்பல் வந்து யூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு, இல்லை டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்றப்போ அதில் இருக்க விஷயத்தெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி எடுப்பாங்க, பிரித்து எடுப்பாங்கல்ல. அப்படி பிரித்து எடுக்கிறதுல 40% வேல்யூ வந்து இவங்களுக்கு கிரெடிட் கொடுத்துருவாங்க. இது மூலமாக சர்க்குலர் எக்கனாமியையும் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். 2வது ஷிப் பில்டிங் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இதோட நோக்கம் லாங் டேர்ம் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஷிப்ஸை பில்ட் பண்ணுறது தான். ப்ளஸ் க்ரீன்ஃபீல்டு ஷிப் பில்டிங்கையும் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரௌன்ஃபீல்டு ஷிப்யார்ட்ஸை வந்து மாடர்னைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டிக்கு கீழே இந்தியா ஷிப் டெக்னாலஜி சென்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்றது. ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் வந்து சிம்பிள் ஆஃப் விமன்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் ப்ராக்ரஸ்னு சொல்லி நரசாபுரம் லேஸ் கிராஃப்டை வந்து சொல்லியிருக்காரு. இந்த நரசாபூர் வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்குது. இங்கே நரசாபுரம் லேஸ் கிராஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரபலமான கிராஃப்ட் ஒர்க் இருக்குது. இதை வந்து 19th செஞ்சுரியில் கிறிஸ்டியன் மிஷனரிஸ்க்கு வந்தவங்க வந்து லோக்கல் விமன்ஸ்க்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப்ட்ஸை யூஸ் பண்ணி பெட் ஸ்ப்ரெட்ஸு அப்புறம் மொபைல் கவர்ஸ் எல்லாம் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து GI டேகும் இருக்குது இந்த ப்ராடக்ட்க்கு. அண்ட் 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட் அவார்டும் இருக்குது. இந்த கிராஃப்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் 60% வரைக்கும் விமன் ஆர்டிசன்ஸ் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் அதை பிரைம் மினிஸ்டர் வந்து சிம்பிள் ஆஃப் விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் ப்ராக்ரஸ்னு சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியன் நேவியோட இண்டிஜினஸ் சப்மரைனான INS வக்ஷீரில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்துல் கலாமுக்கு அப்புறம் இதில் ட்ராவல் பண்ணக்கூடிய பிரசிடெண்ட் இவங்க தான். இந்த INS வக்ஷீர் இது equipped with டீசல் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். இதை வந்து மசாகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் அண்ட் நேவல் குரூப் ஃப்ரான்ஸ். இந்த மசாகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது. இவங்களும் நேவல் குரூப் ஃப்ரான்ஸ் இவங்க 2 பேரோட கொலாபரேஷனில் தான் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. மேக்னெட்டிக் லிவிடேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி சைனா ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை செட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக 700 km/h 2 செகண்ட்ஸில் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இந்த ட்ரெயினில் வந்து வீல் ரயில் கான்டாக்ட் பதிலாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ட்ராக்கு, வீலு, ரயில் இதெல்லாத்துக்குமான தேவையே இருக்க மாட்டேங்குது. ரொம்ப ஸ்மூத்தான ட்ராவலாகவும் இருக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஜின்ஸை தாண்டி இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதில் அந்தளவுக்கு ஃபிசிக்கல் கான்டாக்ட் இல்லாதனாலேயே இது வந்து நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் வைப்ரேஷனுமே கம்மியாக இருக்கும். 11th கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஸ்டேட் பார்ட்டிஸ். இதில் UN கன்வென்ஷன் எகெயின்ஸ்ட் கரப்ஷன் கன்க்ளூட் ஆகிருக்கு இன்னையோட. இந்த கான்ஃபரன்ஸில் வந்து தோஹா டிக்ளரேஷனையும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த UN கன்வென்ஷன் எகெயின்ஸ்ட் கரப்ஷன் வந்து 2003 UN ஜென்ரல் அசம்பிளியில் அடாப்ட் பண்ணப்பட்டது. அண்ட் நியூயார்க்கில் 2005 செயல்பட்டுருக்கு. லஞ்சம், ஊழல் இதெல்லாம் ஒழிக்கணுங்கிறது தான் இதோட முக்கியமான குறிக்கோள். அண்ட் இந்த கரப்ஷன் மூலமாக கைப்பற்றப்பட்ட சொத்துக்களை ரெக்கவர் பண்ணுறதும் இவங்களோட வேலை தான்.
இதில் 140 சிக்னேட்டரிஸ் இருக்காங்க அண்ட் 192 பார்ட்டிஸ் இருக்காங்க. இந்தியா இதில் ஒன் ஆஃப் தி பார்ட்டி. If you like the video, subscribe the channel, like, share, comment and press the bell icon.